பிரைஸ் தி லார்ட். யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்து. 2 காண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19 அதிகாரம் 15. ஜான் சாப்டர் 19 verse 15. அவர்கள் இவனை அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறு ராஜா இல்லை என்றார்கள். பாருங்கள் எவ்வளவுக்கு அதிகமாக செய்வோம். இவனை அகற்றும் என்று பேசினவர்கள். நான் கேட்கிறேன், இயேசுவை அகற்றும் என்று சொன்னார்களே இவர்களெல்லாம். இயேசு குருட்டு கண்களை திறந்தார், அவர் எங்கே போனார்? இயேசு ஊமையரை பேச வைத்தார், அவர் எங்கே போனார்? செவிட்டு காதுகளை திறந்தார், அவர் எங்கே போனார்? குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், அவர் எங்கே போனார்? மரித்த பிள்ளை உயிரோடு எழுப்பினாரே, அந்த குடும்பம் எங்கே போயிற்று? பாடை தொட்டு சுகமாக்கினாரே, அந்த பிள்ளை எங்கே போயிற்று? கூரை பித்தி இறக்கினார்கள், சுகம் பெற்றார், எங்கே போனார்கள்? இப்படி எவ்வளோ அற்புதங்களை செய்த பல பேர் அந்த இடத்துல யாருமே இல்லையே. இவரை அகற்றும் என்று எல்லாரும் சொன்னார்களே, ஆனாலும் ஒருத்தர் கூட இயேசுக்கு சப்போர்ட்டா இல்லையே. சில நேரங்களில் உங்கள்கிட்ட நன்மையையும் ஈவுகளையும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆசீர்வாதங்களையும் பலவிதமான நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே உங்களை ஒரு செகண்ட் மறந்துடுவாங்க. அது கர்த்தர் நம்ம லைஃப்ல அனுமதிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வளோ நன்மை செஞ்சு மறந்துட்டாங்க, இயேசுவை ஏன் மறந்துட்டாங்க? உங்களை மறக்க மாட்டாங்களா? எவ்வளோ அற்புதங்களை செஞ்சு அடையாளங்களை செஞ்சு அவரே மறந்துட்டாங்க, நம்மளை மறக்க மாட்டாங்களா? ஹியூமன் பீங் ஆல்வேஸ் ஹியூமன் பீங். நன்றி கெட்ட ஜனம் மறந்துடுச்சு பார். அன்னைக்கெல்லாம் முழு ராத்திரி தூங்காமல் உட்காந்து நாய் போல வேலை செஞ்சேன். நான் மட்டும் அவங்களுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு பிள்ளை கல்யாணமே நடந்திருக்காது பிரதர், மறந்துட்டாங்க. நான் மட்டும் இல்லை, அவங்க வீடே கட்டி முடிச்சிருக்க முடியாது பிரதர், மறந்துட்டாங்க. நான் மட்டும் இல்லைன்னா அந்த பிள்ளை வாழ்க்கையே நாசமாக போயிருக்கும் பிரதர், மறந்துட்டாங்க. நீங்கள் இல்லைன்னா பல காரியம் நடந்திருக்காது, அந்த குடி மாறி இருக்காது, மறந்துட்டாங்க. உன் குடிப்பழக்கம் போகிறதற்கு கர்த்தர் ஒருத்தர் தூதனா வைத்தார், ஞாபகம் இருக்கிறதா? உன் வியாதி சுகமாகிறது கர்த்தர் தூதனா வைத்தார், ஞாபகம் இருக்கிறதா? இல்லைன்னா இன்னைக்கு நீ செத்துருக்கணும் ஐயா. பலர் மறந்துட்டாங்க, ஆனால் இயேசு மறக்கலை. இந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்பவே நான் தொடப்பட்டேன். எவ்வளோ பேர் நன்மை பெற்றுக்கொண்டவர்கள் பலர் மறந்துட்டாங்க, அசால்ட்டாக தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நிறைய பேர் தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இயேசு நம்மளை என்றைக்கும் தூக்கி எறிய மாட்டார். அவர் நல்லவர், என்றைக்குமே நல்லவர். இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். இதெல்லாம் தாண்டி வரணும்னு கற்றுக் கொடுக்கிறார். நான் பட்ட பாடுகள் எல்லாம் நீ கடந்து வருகிறாயா மகனே மகளே? கற்றுக் கொடுக்கிறார் என்றால் பலருக்கும் ஆசீர்வாதமாக வைப்பார். இன்னும் அடுத்த சீசனுக்கு நீ போவாய். இதெல்லாம் தீர்க்கதரிசனமாக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிற. வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன், ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்கள். பிறந்தநாள் திருமண காண்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிற்று, பலவீனம் மாறிற்று, கட்டுகள் உடைந்தது. Take this prophetic word, receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you.